Give me that shit in here. I talk regular all that. That's up. Ass aren't the type. ஒரு வழியாக ஆறுதல் கூறும் வைபோகம் முடிந்து விட்டது. ஆறுதல் பெரும் நிகழ்வு அல்ல, விஜய்க்கு இவர்கள் ஆறுதல் கூறும். அதுதான் நடந்தது. ஆறுதல் பெரும் நிகழ்வு நியூஸ் கார்டே நேற்று போட்டாங்க. இல்லை, எப்படி இதெல்லாம் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல்னு நினைக்கிறானுங்க. மேலும் மேலும் டேமேஜ் பண்ணிட்டே போறானுங்க அவங்க இமேஜை. கரெக்டாக அவங்க முதல் மாநாடு போட்டு நேத்தையோட ஒரு வருஷம் ஆகுது. கரெக்டாக இந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடந்தால் நேத்தோட ஒரு மாதம் ஆகுது. 27ஆம் தேதி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடக்குது, சம்பவம் நடக்குது. அது பார்த்தேன். போன மாநாட்டில் வந்து இந்த சாலை விபத்தில் இறந்து போன ஒருத்தருடைய குடும்பம் வந்து போஸ்டர் விக்கிரவாண்டி வந்து போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த போஸ்டரில் வந்து ஏன் நாங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, எங்களுக்கெல்லாம் நிதி இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நேற்று ஒரு விஜய் அண்ணாவின் அழுகுரல் கேட்டுச்சா, இன்னைக்கு ஒரு அழுகுரல் கேட்டுக்கு. ஆனா அந்த அழுகையை கேட்கும் போது சிரிப்பு தான் வருது. சரி, அதை விடுவோம். நேத்து நம்மளும் கரூர் சம்பவத்தை வந்து சிரிப்பு தான் வருதுன்னா சொல்லிடுவோம். ஏன்னா அதாவது விஜய் ரொம்ப சோகத்துல இருக்காரு, நீங்க வந்து சாப்பிடுங்கன்னா நீங்க கஷ்டமா, ஏன்னா 40 பேர் 41 பேர் செத்து போயிருக்காங்க. அத பத்தில எந்த இது இல்ல. ஒரு சாப்பிடாம இருக்காரு. யார் சொன்னா அவர் சாப்பிடாம இருக்காரு? தகவல் சாப்பிடாமல் இருப்பதாக தகவல் சேவ் பண்ணவில்லை என்று தகவல் இல்ல. ஒருத்தர் வந்து தகவல், ஒரிஜினல் தகவல் சொன்னாரு. விஜயை பார்த்த போது பைத்தியக்காரர் போல இருக்கிறார் அப்படின்னு ஒரு பார்த்தவரு. அதாவது இவங்க அந்த அனுமதிச்சு இன்ஃபுளுன்ஸ் உள்ள போய் அந்த இதுல போய் பாத்துட்டு வந்தாங்க இல்லையா, கான்ஃபரன்ஸ். அது கான்ஃபரன்ஸ் ஹால். அங்க போய் பாத்துட்டு வந்த கரூர்காரரு அவரு சொன்னாரு, பார்ப்பதற்கு பைத்தியக்காரர் போலவே இருந்தார். தகவல் இல்ல, இது ஒரிஜினல் இல்ல. இப்ப கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் புக் பண்ணோம்னா சரி எல்லாத்தையும் நிக்க வச்சு ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுவாருன்னு நினைச்சா, இவர் ஒரு ஸ்வீட் ரூம்ல இருந்துட்டு எல்லாரும் வந்து இவருக்கு பார்த்து ஆறுதல் சொல்லிருக்காங்க. ஒரு அந்த பேட்டரி வாகனம் இருக்கு இல்லையா, அதுல வந்து 2 எஸ்கார்டு இவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இவர் இந்த பக்கம் ஒரு ரூம்ல இருக்காரு. அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவு அந்த ரூம். அந்த ஒரு ஃபேமிலி அந்த வண்டியில ஏறணும்னா அந்த 2 எஸ்கார்டு முன்னாடி ஏறிக்குவாங்க. ஏறிட்டு நேரா பேட்டரி கார்ல வந்து நிப்பாட்டி, எஸ்கார்ட்னா பவுன்சர் வந்து நிப்பாட்டி இறக்கி உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஒரு 10 to 12 நிமிஷம் அவ்வளவுதான். மொத்தமா சினிமா மாதிரி 2 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு. ஒரு ஃபேமிலிக்கு 1/2 மணி நேரம் செஞ்சாருன்னா அங்க சொன்னாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பொய். 10 to 12 நிமிஷம் தான் பேசுறாங்க. மொத்தமா 2.5 மணி நேரம் ஒரு சினிமாவுக்கான டைமிங். ஆமா, அதுவுமே எல்லாமே ஸ்கிரிப்ட். என்னன்னா அவர் சொல்லப்பட்டிருந்த தகவல் வந்து பெண்கள் யாரு ஃபேமிலி பெண்கள் வராங்களோ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து ஆறுதல் சொல்லணும், இல்ல அவங்ககிட்ட மட்டுமே நீங்க பேசணும். யாரும் மொபைல் போன்லாம் வச்சிருக்க கூடாது. அதெல்லாம் முதல்ல எடுத்துட்டாங்க. மொபைல் யார்ட்டும் கிடையாது. போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது இவங்க பர்சனல் போட்டோ நாங்க கொடுத்து விடுவோம். இது வந்து அவர் பேச வேண்டியது யார்கிட்டனா அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்கிட்ட, பெரியவங்ககிட்ட வந்து பேசுறது. இது மட்டும் தான். இது மொத்தமே வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 to 12 நிமிடம் நடந்திருக்கு. இவங்க வந்து வெளியில இருந்து என்ன, அதாவது எப்படின்னா, ஒரு அவங்களுடைய ஐடி விங் இருக்கு இல்லையா, அதனுடைய இருந்து ஒரு ஃபேக்ட்ரி, நியூஸ் ஃபேக்ட்ரி எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியோட 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு. கண்ணீர் விட்டு அழுதாரு, காலில் விழுந்து கதறினாரு. கால்லனா விழுந்தாராம். 8 பேர் காலில் விழுந்ததான் இன்னைக்கு ஒரு லேடி சொல்லியிருக்கு. இல்ல அதுதான் அவங்களுக்கு இந்த ஐடி விங் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புதிய தலைமுறையும் பாலிமரம் இருக்கிறாங்க. நேற்று அவங்க ஏதோ அந்த கட்சி அதுக்கு போயிட்டாங்க போல, அதனால அவங்க விட்டுங்க. இப்ப என்னன்னா இதுல இந்த மாதிரி நடந்ததுதான் இது. ஏன்னா 1/2 மணி நேரம் வச்சிருந்தா 40 குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 38 குடும்பம் மொத்தமும். அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் மொத்தமா 2 மணி நேரம். நேற்று அதே நாள் இங்க சென்னை ஹைகோர்ட்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஜிஎஸ் மணி யாருன்னா பாஜக வழக்கறிஞர். இன்னும் நம் மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலையோட நெருங்கிய நண்பர், உச்சநீதிமன்றத்தின் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர். அவர் வந்து சிபிஐ வழக்கு வேண்டும்னு மதுரையில போட்டப்போ நீ பாதிக்கப்பட்டவன் இல்லை என்று நீதிமன்றம் குவாஷ் பண்ணிருச்சு. உடனே அதனாலதான் இவங்க வந்து 3 பேர் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அதுல 2 பேர் போகஸ் கையெழுத்து வாங்கி உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. நேத்து இந்த ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு திருட்டுத்தனம் இல்ல, இப்படியான ஒரு பார்த்ததே இல்ல. இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் செய்வதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள்னா பாஜக. ஓகேவா? நேத்து வந்து இந்த எஸ்ஓபி தொடர்பான விவாதங்கள் நீதிமன்றத்தில் நடக்கும்போது பொதுக்கூட்டங்களுக்கு, ரோட் ஷோக்கு வந்து ஒரு விதிமுறைகள், அதுல எந்த ஊடகமும் இந்த நியூஸை கொண்டு வரல. காலையில ஹிந்து மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ராகவாச்சாரின்ற தாவேகா வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அனுமதி கேட்டால் எங்களுக்கு டிலே பண்றாங்க அப்படின்னு இருக்காரு. அதற்கு அதை மட்டும் நியூஸா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிபதி வந்து உடனே வந்து நீங்கன்னா கொடுக்கறது இல்லையா,
அனுமதி அப்படின்னு சொன்னதா எல்லா நியூஸ் கார்டும் வந்தது. இன்னைக்கு ஹிந்துல என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏஏஜி அதாவது தமிழ்நாடு சார்பாக வாதாடக்கூடிய தலைமை வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 25ஆம் தேதி தாங்க கேட்டிருக்காங்க, 27ஆம் தேதி அதுக்கு முன்னாடி வேற ஊர்ல டிசம்பர் தான் வடசென்னை திருவள்ளூர் தான் பிளான் பண்ணிருக்காங்க. நல்ல வேலைங்க நடக்காம இருக்குங்க திருவள்ளூர் வட சென்னைனா, அது எவ்வளவு கன்ஜஸ்டடான ஏரியா. சரி, மேட்டருக்கு வருவோம். டிசம்பர்ல தான் அவங்க பிளான் வந்து கரூர்ல கேட்டது. ஆனா அவங்க 25ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. 27ஆம் தேதி கூட்டத்துக்கு 25ஆம் தேதி தான் கேட்டாங்கன்றத சொல்லியிருக்காரு. இது எந்த நியூஸ் சேனலுமே ரிப்போர்ட் பண்ணல. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீதிபதியே வந்து கண்டிச்சார், அனுமதி வந்து சீக்கிரம் தரல. ஆனா உண்மையிலேயே நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு அனுமதி வேணும்னா நீங்க சீக்கிரமா போய் கேட்கணும்ல அப்படின்னு இருக்காரு. இதுதான் நடந்த சம்பவம். வெளியில வந்து இந்த ஜிஎஸ் மணின்ற அந்த பாஜக வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து இந்த இதுல சதி நடந்திருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடும் போதுதான் செருப்பு விட்டு எறிஞ்சாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வந்து 6வது நிமிஷமோ 9ஆம் நிமிஷமோவே வந்து பாட்டில விட்டு எறிகிறாங்க, செருப்பு விட்டு எறிகிறாங்க. எதுக்குன்னா கவன ஈர்ப்புக்காக. ஓகேவா? அதுக்கு உயிர் போயிட்டு இருக்கா, அங்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க, காப்பாத்துங்க. செருப்பு விட்டு எறிஞ்ச பிறகுதான் விஜய் இந்த சைடு வந்து தண்ணி பாட்டில் எடுத்து போட்டதெல்லாம் இவ்வளவும் வந்து நம்ம எல்லாரும் பாத்துருக்காங்க, லைவ்லயும் பாத்துருக்காங்க. அவன் வந்து வெளியில வந்து இப்படி ஒரு பொய் சொல்றான். பாக்குறப்பே தெரிஞ்சது ஏதோ ஸ்டாம்பேட் நடக்குதுன்னு தெரிஞ்சது. ஆனா உயிர்லாம் போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தப்போ நமக்கு வந்து தெரியல. ஆனா பெரிய ஸ்டாம்பேட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தற்கொலைகள் வந்து எப்பவுமே செய்யக்கூடிய அராஜகங்களை அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு. ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வெளியில பேசினது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில இடஒதுக்கீடு வழக்க ஜெயிச்சுட்டு வந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட தலைமையில விசாரணை நடத்தப்படும் என்றது எங்களோட பிரேயர்னால ஆதவ் அர்ஜுனா சொன்னார். நேத்து ஜிஎஸ் மணி அதான் சொல்றாரு, என்னோட பிரேயருக்கு தான் வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இவங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இன்னொன்னு இவங்க எல்லாம் பேசும்போது ஆதவ் அர்ஜுனா டெல்லியில பண்ணும்போது, நீங்க சன் டிவி ரிப்போர்ட்டர் தானே, நியூஸ் 18 ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்டார்ல, நீங்க கேள்வி கேட்காதீங்க, நாங்க வந்து பயங்கர துக்கத்துல இருக்கோம்னு. நேத்து ட்ரைப்ஸ் சேனலுடைய கரிகாலன் என்பவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், நீங்க போய் சொல்றீங்க. பொதுவான பிரஸ் மீட்ல ஜிஎஸ் மணி கிட்ட பிரஸ் மீட் கொடுக்க முடியாதுங்க, வெளியில தான் வந்து கொடுக்குறாங்க, வெளியில தான் கொடுக்கணும். வெளியில கொடுக்கும்போது பத்திரிகையாளன்னு கிடையாது, சரி போறவன் வரவங்க கூட கேட்கதான் செய்வான். வாய் முழுக்க போய் நம்ம எல்லாம் நேரடியா பார்த்த ஒரு சம்பவத்தை திருச்சி பேசுறேன்னா போறவன் வரவங்க கூட கேட்கதான் செய்வான். அவர் சொல்றாரு, இப்ப நம்ம இங்க பேசுற மாதிரியே அங்க சொல்றாரு, ஏங்க பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செருப்பு வீசல, எதுவுமே இன்டரப்ஷன் இல்ல, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்னு இந்த திருமலை படத்துல வர மாதிரி பேசி முடிச்சுட்டு உள்ள போயிட்டாரு அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு உடனே புதிய தலைமுறையோட ஊடகவியலாளர் ஒருத்தர் சுப்பையா, கோர்ட் பீட் சுப்பையா சீனியர் ரிப்போர்ட்டர், அவர் இருந்துட்டு, நீ வந்து யாரு, நீ எப்படி கேள்வி கேட்கலாம், உன்கிட்ட நீ ஐடி அவன் கரிகாலன் என்ன சொல்றாருன்னா, நான் என் ஐடி கார்டு மைக் வச்சிருக்காப்ல, ட்ரைப்ஸ்னு எழுதி வச்சிருக்கு, ஐடி கார்டு காமினா கரிகாலன் தெரியாதா உனக்கு? கரிகாலன் தெரியாதா நீ எதுக்கு ஃபீல்டுல இருக்கிற? சென்னை பிரஸ் கிளப் மெம்பர், நீங்க மெம்பரா இல்லையா? இப்ப காடை காட்டுவேன், நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு. அதாவது ஒரு வைத்தறிச்சல். யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவு வந்து ஏங்க யூடியூபுக்காரங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுங்கிறது நம்மள மாதிரிதான் 3 பேர் 4 பேர் உட்காந்து செய்ய போறோம். நம்மளுக்கு எதுக்கு ஐடி கார்டு? நம்ம மூஞ்சி தான் நம்மளுக்கு ஐடி கார்டு. இன்னொன்னுங்க, நீ வந்து இல்ல அவர் கிளீனா சொல்றாரு, நான் பிரஸ் கிளப் கார்டு வச்சிருக்கேன், நீ காட்டுன்றாரு, இவரால காமிக்க முடியாது. அது ஒரு ஏதோ ஒரு இல்ல, அதுல என்ன சொல்றாரு, நான் தான் நீங்க எல்லாம் கூட்டு வந்தேன். பாஜக ஆட்களை நான் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு புதிய தலைமுறை இவ்வளவு நாளா வந்து புதிய தலைமுறை மீது சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தாவேக்கு ஆதரவா, தாவேக்கு கிட்ட எதையோ வாங்கிக்கிட்டு எதையோ புதிய தலைமுறை உள்வாடைக்கு விட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அத வெளிப்படையா அந்த ஊடக நிறுவனத்துடைய ஒரு மூத்த செய்தியாளரே வந்து பாஜக தாவேக்கு ஆட்களை நான் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு அசிங்கம்? அவருக்கு அசிங்கம் கிடையாது, அந்த ஊடக முதலாளி. ஒரு பிரஸ் மீட்ல அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. இவரு இது முதல் முறை மட்டும் இல்ல, இதற்கு முன்பாக வேற ஒரு இதே மாதிரி ஒரு இதுலயும் வந்து
நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் அதை சொல்றதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. செய்தியாளர்களும் எல்லாருக்கும் ஒரே இதுதான். அப்பயே கூட இருக்கக்கூடிய மற்ற செய்தியாளர்கள்லாம் சொல்றாங்க, எல்லாம் ஒரே தொழில் தான் பார்க்குறோம், எதுக்கு இது பண்ணி சண்டை போடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. கரிகாலன் தன்னுடைய உரிமையை கேட்கிறாப்புல, நீ யார் என்னை வந்து மறிக்கிறதுக்கு, என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது நீங்க யாருன்னா, இவர் என்ன சொல்ற, நான் கூட்டிட்டு வந்தவர் தான் அவர் அப்படின்னா, இதுல பருத்தி வீரன் படமா ஓடுது, நீ நான் கூட்டிட்டு வந்தது ஸ்டுடியோ கூட்டு போ. கோர்ட் வாசல்ல நின்னு ஒருத்தன் பிரஸ் மீட் கொடுக்குறானா, அவ்வளவு மைக் இருக்குதுன்னா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அவர் கேட்காம அவங்க என்ன சொல்றாங்களோ பொய் சொல்றாருங்க. அவர் வந்து ஒரு தவறான தகவலை சொல்றாரு, அவர் மேல அதை விட்டு எறிஞ்சாங்க இதை விட்டு எறிஞ்சாங்கன்னு சொல்றாரு. இல்லைங்க நாங்க பார்த்ததுல வீடியோ இல்லையே, வீடியோ இருந்தா காட்டுங்கன்னு ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு. நீதிமன்றத்துக்குள்ளதான் போய் நீ விசாரணை இதெல்லாம் பண்ண முடியும். நான் சொன்னேன்னா பொது வெளியில என்ன காட்டு. நீங்க என்ன சிபிஐ அதிகாரியா அப்படின்னு கேக்குற. அப்ப நீ என்ன சிபிஐ போட்ட எஃப்ஐஆர்லயும் போலீஸ் போட்ட எஸ்டிஐ போட்ட அதே எஃப்ஐஆர் உள்ள இருக்கவங்க தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றம் வந்து காவல்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்றனாலதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்றாரு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க அலுவலர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, இதுல சார்ஜஸ் வந்து எதிர்த்தரப்பு வாதம் போலீஸ் மேலேயே இருக்கிறனாலதான் சிபிஐ இது இருக்குன்றது அப்சர்வேஷனா சொல்லியிருக்காங்க. அது இன்டரிம் ஆர்டர் தான் இல்லையா? இவர் எதுக்கு வந்து தீர்ப்பை திருத்தி சொல்லணும்? இல்ல புதுசா தீர்ப்பு சொல்றாங்க, வக்கீலுங்க இப்ப தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்மையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்பட வேண்டியது இவங்க மேலதான். நேத்து பேசினாங்க இல்லையா, அவங்க மேலதான். பொதுவா இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடிய பொது ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் டிஜிட்டல் மீடியால இருந்து ஆட்கள் வராங்க. இனிமேல் வந்து இன்னும் அடுத்த கட்டமா வந்து பொதுமக்களே வந்து கேள்வி கேட்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நீண்ட காலமா கோர்ட் பீட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறேன், புதுசா ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்கிறாப்ல. நான் கேள்வி கேட்டு எவனோ இருக்க பார்த்ததே கிடையாது. இவருக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் வந்து அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க பயிற்சின்னு வந்தாங்க, இது பண்ணி ஒரு ஆடு ஹிண்டுல வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு காலகட்டம் வந்து 2009 வந்துச்சு, வலைத்தளங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, பிளாக் ஆரம்பிக்கிறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி. அது வந்தா அது அதனுடைய நிறைவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப வந்து இந்த நிறைவு காலத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இப்ப அடுத்து வந்து இன்ஸ்டா அது தனிப்பட்ட நபர்கள் ஒரு சேனலா இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய மீடியா மாறக்கூடிய ஐடி கார்டுலாம் கேட்க முடியாது மாறக்கூடிய காலம். ஜிபி முத்து வந்து கூட கேட்டு போவாருங்க, இல்ல யார் வேணாலும் கேட்கலாங்க, அது உரிமை இருக்குங்க. ஜிபி முத்துக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. பொதுவெளியில அவர் ஒரு நியூஸ கொடுத்தாருன்னா அவ்வளவு பேர் பார்க்க போறாங்க. உன் டிவியை விட அதிகமா வந்து ஜிபி முத்துக்கு இது இருக்காங்க. கார்டு இருந்தா கேள்வி கேட்கணும்னா என்ன இது இல்ல, கார்டு இருக்கிற ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அங்கு நடந்த குற்ற சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. அதுக்கு கார்டு உள்ள ஒரு ஊடகவியலாளர் இந்த சைட்ல இருந்து சவுண்ட், காவல்துறையினர் யார் வந்தனால வந்து இந்த குற்ற சம்பவம் நடந்ததுன்னு சீமான் கேட்கிறாருன்னா சொல்ல வேண்டியதா இருக்கு. சீமான் கேட்கிறப்போ காவல்துறை சரியாக பாதுகாப்பு தரவில்லைன்னு கார்டு வச்ச பத்திரிகையாளர் தான் சொல்றாரு. அப்புறமேல் சீமானே வந்து நீ கார்டு வச்ச பத்திரிகையாளர், கவர் வாங்க பத்திரிகையாளர் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விஜய் அங்க வந்தனாலதான் பிரச்சனை, லேட்டா வந்தனாலதான் பிரச்சனை, அத சொல்லுங்க. விஜய் மேல ஏன் இன்ன வரையும் சிபிஐ வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கல? பிரஸ் மீட்லாம் ஒட்டுமொத்தமா நாசமா போயிடுச்சுங்க. முன்னாடி வந்து கேமராமேனுங்க கேமராவை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கறதுக்கு செய்தியாளர்கள் போவாங்க. இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் அனுப்புறது இல்ல, கேமராவை பிடிச்சிட்டு இருக்கவங்களே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து யார் கேள்வி கேட்குறாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க கேள்வி வந்து சுருக்கமாக நவரத்தினமாக இருக்கும், கரெக்டாக இவங்க பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அப்படி இல்லாமல் சென்சேஷனலாக போகணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறது. எவனாவது ஒருத்தர் 2 பேர் பாயிண்டாக கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சது. நீ கேள்வி கேட்டு நீ வந்து ஒரு பதில வாங்கிட்டனா, நீ வைரல் ஆயிட்டனா, என் டிவி என்னத்துக்கு ஆகும்? அந்த பேரிகார்டுல ஒரு கால் வச்சு கேட்ட உடல் மொழி வந்து இவருக்கு பிடிக்கலைங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண, நீ இப்போ எங்கிட்ட போய் முட்டிக்கோ, திரும்ப தான் நல்லா கேட்டு விட்டாப்புல. இது என்ன உங்க சத்யநாராயண வாங்கி கொடுத்த இடமா இந்த ரோடு, இது என்ன, இது யார் இடம்? ஏன்னா பிரஸ் கிளப் வேணா உங்க ஆள் வாங்கி கொடுத்ததா இருக்கலாம், இது யார் இடம், இது பப்ளிக் தானே அப்படின்னு நல்லா தான் கேட்டு விட்டாப்புல. இல்ல இப்ப எங்கேயும் வந்து எழுதியிருக்கா, நீ வந்து மிக குறைந்த பட்சம் நீ வந்து பிரஸ் கிளப்ல மெம்பரா இருந்தா கேள்வி கேட்கலாம் எங்க வேணான்றது இருக்கு. பொது ஊடகம்ங்கிறது இன்னைக்கு மாறிடுச்சுங்க, சமூக ஊடகமா மாறிடுச்சுங்க. இவர் வந்து காடு அதை காட்டு இதை காட்டுலாம் கேட்கவே கூடாதுங்க, கேட்டதே தவறுங்க. முதல்ல பொதுமக்கள் யாரா இருந்தாலும் ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜைக்கு கேள்வி கேட்க உரிமை உண்டுங்க. ஒருத்தர் போய் சொல்றப்ப பொதுவெளியில இருந்து பேசும்போது நான் பார்த்தேன், எனக்கு அந்த வீடியோ தெரியல, நீ காட்டுன்னு கேட்கறாங்க, கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இன்னைக்கு யூடியூப் வந்து ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமா மாறிடுச்சு. இன்னைக்கு யூடியூப் தான்
பிரதமர் மோடியே கூட யூடியூபுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். சமூக வலைதளங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். எதுக்காகனா நீங்க சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கான செல்வாக்கு தாக்கம் குறைஞ்சிருக்கு. ஏஎன்ஐ வந்து வெறும் ட்விட்டர்ல மட்டும் பேட்டிகளை வெளியிடுறாங்க. ஆமா, ஏஎன்ஐயுடைய பேட்டிகள் எல்லாமே ட்விட்டர்ல தானே வருது, வேற எங்க வருது? இல்ல இப்ப இந்த கரூர் சம்பவம் பத்தி எல்லா கட்சிகளும் பேசுது. மோடி கூட பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. சம்பவப்பட்டவங்க கிட்ட நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? உள்ளதான் விட மாட்டாங்களா? பணத்துக்குள்ளதான் எங்களை விட மாட்டேன்றானுங்களா? உங்க இப்ப ஐடி கார்டு எடுத்துட்டு போய் காமி, உன் ஐடி கார்டே போய் காமிச்சு சுப்பையா அவர்கள் ஐடி கார்டோட போய் விஜய் கிட்ட அவருக்கு தகுந்த மாதிரியாவது கேள்வி கேளு. உனக்கு வந்து ஜிஎஸ் மணி தான் கிடைப்பாப்லங்கிறதுனால ஜிஎஸ் மணியை வச்சு செஞ்சுட்டு இருப்பியா நீ? நான் கூட்டு வந்தவரு என்னது இது? விளக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்குது. அடுத்ததாக நேற்று எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை தமிழ்நாடு சில யூனியன் பிரதேசங்கள் உட்பட 12 மாநிலங்களுக்கு வந்து போன வாரமே செய்தி வந்துச்சு, நேற்று அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு. அதுல தமிழ்நாடும் வருது. நேற்று மாலையே திமுக சார்பான இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவாலயத்துல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணாங்க. அதுல எல்லா கட்சியிலும் வந்தது. சிபிஎம் உடைய செயலாளர், தமிழ் மாநில செயலாளர் பங்கமா கலாய்ச்சிருக்கிறார் எடப்பாடியை. யாரு? நம்ம சண்முகமா? ஆமா, அவரானா நேத்து ஆளா நீலாம் ஒரு ஆளா, நீலாம் வந்து உனக்கு ஏதாவது சூடு சொல்றா இருக்கா? இந்த ரேஞ்சில கிட்டத்தட்ட கேட்டு ஏன் இப்படி அம்மனமா ஓடுற? கிணத்துல உள்ள சொன்னா கூட உளுந்துருவியா? ஆமா, அவங்க சொன்னதுமே வந்து ஆதரிக்கிறியே, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண மாட்டியா? நீ ஒரு மாநில கட்சி தானே, மாநில உரிமை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லி. எனக்கு அத பார்த்தோன்னே நம்ம இப்ப இருக்க டிசிஎம் வந்து ஒரு வேன் மேல ஏறி நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணார். அப்ப கீழ இருந்து ஒரு தொண்டன் சொன்ன ஒரு கருத்து வந்து நல்ல கருத்து. அதுதான் எடப்பாடிக்கு இப்போதும் பொருந்தும். சரி, இப்ப இந்த எஸ்ஐஆர்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட என்ஆர்சி போலதான் எல்லாருமே சொல்றாங்க. என்ஆர்சிங்கிறது வந்து யாரையெல்லாம் கழித்து கட்டணும்னு நினைக்கிறாங்களோ, நீ எல்லாம் இந்தியனே கிடையாது, ஆன்டி இந்தியன் அப்படின்னு எச்ராஜா சொல்றாருல, அவங்க கழிச்சு கட்டிடுவாங்க. கழிச்சு கட்டுறதுக்கான இதில் பீகாரில் ஆதிவாசிஸ், இங்க பெரும்பாலும் ஆதிவாசிஸ் இல்ல, அதனால நம்ம ஊர்ல கிடையாது. ஆதிவாசிஸ், பெண்கள், எஸ்சி, குறிப்பா மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸை வந்து கழித்து கட்டக்கூடிய முயற்சியாகத்தான் எஸ்ஐஆர் பயன்படுகிறது. 65 லட்சம் பேர் பீகார்ல மட்டும் அவங்க கழிச்சு கட்டாங்க. 65 லட்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை, ஒரு தேர்தலுடைய முடிவையே மாற்றக்கூடிய ஒரு எண்ணிக்கை அது. அதுல 41 லட்சம் பேர் வந்து மைக்ரன்ஸ், பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்கன்னு இவங்க கதை சொல்லியிருக்காங்க. சரி, அந்த 41 லட்சம் பேர் எல்லாரும் ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. என்ன அது? நீதான் வந்து ஆதார் வந்து வாங்கணும் இல்ல, எந்த அடிப்படையில அந்த 65 லட்சம் பேர் இதை வந்து வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கினீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேக்குது. கோர்ட்டு கேட்கிறப்ப இவங்க கிட்ட எந்த விதமான பதிலுமே கிடையாது. தேர்தல் கமிஷன் போய் முழிக்குது. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்குலாம் இந்த கேஸ் போகும்போது என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் இது சம்பந்தமான விஷயங்களை தேர்தல் கமிஷன்ல போய் டீல் பண்ணீங்க. அவன் தான் ஃப்ராட் பண்ணதே அவன் தான், அவங்கிட்ட போய் டீல் பண்ணீங்க. இல்ல, தேர்தல் கமிஷன் நம்ம கேட்கும் போது தேர்தல் கமிஷன் வந்து நான் உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பதில் சொல்றேன். நாங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்ல. அதாவது என்னன்னா, இது வந்து இது இப்போ நீங்க பீகாரோ அஸ்ஸாமில் என்ஆர்சி இருக்குங்கிறதுனால அஸ்ஸாமில் கொண்டு வரல இது. ஏன்னா அது என்ஆர்சி அது அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேற்கு வங்காளமோ இந்த மாதிரியான மாநிலங்களில் வந்து ஊடுருவலுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில், கேரளாலலாம் ஊடுருவலுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இதற்கு முன்பாக 2001 இதே மாதிரி 2 வந்துச்சு. ஆனால் அப்போ வந்து தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இருந்தது மக்களுக்கு. கர்நாடகாவில் நடந்த வாக்கு திருட்டு, அம்பலப்பட்ட வாக்கு திருட்டு, 80 ரூபா வாங்கிட்டு ஒரு வாக்காளரை நீக்குவதற்கு, பேரை நீக்குவது 80 ரூபா வாங்கிட்டு டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். நேற்றைக்கு மும்பை அந்த வரவழி தொகுதியில் வந்து என்னென்ன வாக்கு திருட்டு நடந்ததுன்னு சொல்லி உத்தவ் தாக்கரேனுடைய மகன் அவர் வந்து நேற்றைக்கு வந்து ஒவ்வொன்றும் டிஜிட்டல் பண்ணி இது பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் நடக்கக்கூடிய வாக்கு திருட்டெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் கமிஷன் மீது நமக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. இல்ல, இப்ப இவங்க எல்லாம் பிரசன்டேஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எடப்பாடி வந்து ஆதரிக்கிறல்ல, நீ பேப்பர் ஸ்லைடு போட்டு சொல்லு. விவசாய சட்டத்தை ஆதரிச்சாரு. நான் ஒரு விவசாயி மகன், விவசாயம் பண்ணிட்டு சிஏஎன்ஆர்சிக்கு ஆதரிச்சாரு. அந்த சட்டத்தையே வந்து அந்த அரசாங்கமே, ஒன்றிய அரசாங்கமே வாபஸ் வாங்கிடுச்சு. இதே சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற
தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க. என்ன நீங்க இந்த சட்டத்துல என்ன தவறுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இது வந்து மூடாந்தரமா எல்லாரும் தயவு செய்து அறிவுறுந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த 3 சட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் எதில் பாதிக்கிறார் அதை சொல்லுங்கள். தமிழ்நாடு விவசாயிகள் இல்லாம போய் ஆதரிச்சாரு. இல்ல இந்த மாதிரி வாக்கு திருட்டுகள் வந்து வெளிப்படுது. அடுத்து பீகார்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 47 லட்சம் பேருடைய நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த நீக்கம் பண்ணவர்களுடைய பட்டியலை கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்குது. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. வரைவு வாக்காளர் பட்டியலை தாண்டி முழுமையான பட்டியல் வெளியாயிருச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சுட்டானுங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணும்போது இந்தியாவோட நம்ம ஒரு இந்திய ஒன்றியத்தில் ஒரு அங்கமாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மாநிலத்தில் இணைத்து வச்சிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடியதுக்கு இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரே நல்வாய்ப்பு வந்து தேர்தல் தான். ஏன்னா ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசு வேணுமா வேணாமான்னு மக்கள் தீர்மானிக்க முடியும். அந்த தீர்மானத்துக்கான ஒரே வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டு தான். இதையே கேன்சல் பண்றான் அப்படின்னா நம்மளை வந்து அடிமைகளாக மாற்றுவதற்கு, நாடற்றவர்களாக ரோஹிங்கியா முஸ்லிம்களை போல மாற்றுவதற்கு, எந்த நாட்டிலையும் போய் தஞ்சம் புகாத அளவுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை பாஜக செய்யுது. இல்ல இத நீ இந்திய குடிமகன் நிரூபிச்சுட்டு வாக்காளர் பட்டியல உன் பேரை சேர்த்துக்கொண்டாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுக்குறாங்க. இல்ல நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆண்டுக்கு முன்னாடி நீயோ உன்னுடைய பெற்றோரோ இந்தியாவில் இருந்தீங்க, இந்திய குடிமகன் தான் சொல்றதுக்கு ஆதாரம் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஆதாரம் யாரிடம் இருக்கும்? எலெக்டிங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் சொத்து சுகம் இருக்குது. அவங்க வந்து ஒரு 4 பரம்பரைக்கு ஆதாரத்தை கொடுக்க முடியும். சாதாரண ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஒரு வழி இது சொல்றேன். 2015 ஒரு தொல்லியல் ஆய்வறிக்கை வருது, டிஎன்ஏ ரிப்போர்ட் வருது. அந்த ஆய்வறிக்கையை இந்தியாவில் வெளியிட்டால் உள்நாட்டு போர் வந்துருங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலிருந்து வெளியிலேருந்து வந்தவங்க இந்தியாவுக்கு யாரு, எந்த டிஎன்ஏ வகுப்பை சேர்ந்தவர்கள், இங்க வசிக்கிறவங்க இந்த நிலத்தினுடைய 30,000 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்காங்கிற ஒரு ஆய்வறிக்கை வந்தது. தங்கராஜ் கமிட்டியினுடைய ஆய்வறிக்கையை நிப்பாட்டி வச்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம். வெளியில வந்தா இந்தியாவில் உள்நாட்டு போர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி. அப்ப இதுதான் நமக்கு வாய்ப்பு. அப்ப யாரெல்லாம் வந்து அது வந்து இந்த டிஎன்ஏ ஆய்வு முடிவு அடிப்படையில் வேணா நம்ம முடிவெடுக்கலாமான்னு வேணா பேசலாம். இதுதான் ரொம்ப அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான முடிவு. இது இல்லாம வந்து உங்க தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு கேட்டா எங்க போறது? கிராமத்துல யாருங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க? இப்போ சிஏஎன்ஆர்சிக்கு எதிராக சட்டமன்றத்துல வந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். மற்ற மாநிலங்களிலும் வந்து நிறைவேற்றி இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இன்டைரக்டா இந்த மாதிரியான ஒரு எஸ்ஐஆர் மூலியமா அவங்க வந்து இது பண்ண பாக்குறாங்க. இன்னொன்னு, உச்ச நீதிமன்றத்திலே அந்த பெயர் நீக்கப்பட்ட 5 பேரை கூட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி செத்து போனவங்களா இவங்க செத்து போன கணக்கு போட்டுருக்காங்க. இவங்க தாங்க அந்த 5 பேரோட அந்த உச்ச நீதிமன்றமே வந்து துப்பி இருக்கு. இல்ல உச்ச நீதிமன்றம் துப்புனாலும் அந்த வழக்கு வந்து இன்னும் முடியல, முடிவுக்கு வரல. இந்த நவம்பர் மாதம் முடிய போகுது. இந்த அக்டோபர் 28 வந்தாச்சு. இன்னும் ஒரு 24 நாள்ல 25 நாள்ல வந்து கவாய் ரிட்டையர் ஆகிறாரு. அடுத்து வந்து மிக நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடிய 2027 பிப்ரவரி வரைக்கும் வந்து பதவியில் இருக்கக்கூடிய புதிய நீதிபதி வராரு. அவர் எப்படி இருக்க போறாருன்னு தெரியாது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ரொம்ப அடிமட்டத்தில் வந்த ஒரு நீதிபதியினுடைய கரங்கள் இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கும்போதே போயிட்டு வான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து டீல் பண்ணுது. எல்லாம் தெரிஞ்சவர், சட்டம் தெரிஞ்சவர்கிட்டே டீல் பண்ணுது. இந்த பக்கம் பாஜக ஐடி விங்க வந்து அவர் ஷூவை போட்டு 70,000 ஷூ போடுறாருன்னு சொல்லி நாடு முழுக்க கவாய் மீது வந்து ஒரு இதை எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷூவை விட்டு அடிக்கிறாங்க அவரை. ஏன்னா அவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி. இல்ல, மிகவும் முக்கியமானது நம்ம வந்து இந்த வரப்போற 54 நாள் ரொம்ப காஷியஸா எல்லா திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் ஒன்றியத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜக அரசு தன் ஆட்சி செய்யாத மாநிலங்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய போர் தான் அது. இது வந்து என்னன்னா நம்மளுடைய இன அடையாளத்தை, நம்மளுடைய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அடையாளத்தை, நம்மளுடைய மொழி அடையாளத்தை எல்லாவற்றையும் அழிப்பதற்கான ஒரு வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் மூலமா தொடங்கி இருக்குது. இதுவரைக்கும் நாம் எதிர்த்த சிஏஏ, என்ஆர்சி மற்ற எல்லாவற்றையும் விட மிக மோசமான ஒரு விஷயமாக எஸ்ஐஆரை பார்க்கணும். ஏனென்றால் நீதிமன்றத்தின் கூட உள்ள போனா கூட வந்து நீதிமன்ற உத்தரவே மதிக்காமல் நிகழ்ச்சி பீகார் விவகாரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு வாக்காளனும் தன்னுடைய பேர் இடம்பெற்றிருக்கா, அதுல ஏதாவது தில்லுமுள்ளு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருக்கணும். அடுத்த தேர்தல் வந்து கண்காணிச்சு டிஎம்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போறாங்க. இந்த இதுக்கு எஸ்ஐஆருக்கு வந்து அப்பப்ப பீரியாடிக்கலா 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த பூத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பேர் இருக்கான்னு வந்து செக் பண்ண போறாங்க.
அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கும். இப்ப நம்மள மாதிரியான ஆட்கள் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்களுக்கு எபிக் டவுன்லோட் பண்ணி மொபைல்ல ஆப்ல பாத்துட்டு எப்படி நம்மள மாதிரி கிராமத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஐடி விங்ல பிஎல்ஏ அந்த மாதிரியான நிறைய பொறுப்புகள் கொடுத்துருவாங்க. பிஎல்சி இளைஞர் அணியிலும் போட்டுருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு வேலையா கொடுத்து அக்ராஸ் த பார்ட்டி வந்து இது பண்ண போறாங்க. இல்ல மற்ற கட்சிகள் என்ன பண்ண போகுதுங்கிறது, அதாவது திமுக மட்டுமே ஜனநாயகத்தை காப்பாற்றணும், அதுக்கு மட்டும் தான் இந்த இது இருக்கு. இல்லங்க, அதுதாங்க உண்மை. அங்கேயும் கூட இந்த எடப்பாடி ஆட்சி பண்ணும்போது கவர்னர் ஆய்வுக்கு போயிருக்காரு. திமுக கருப்பு கொடி காமிச்சு கேஸ். நம்ம என்ன கேட்கிறோம், அதிமுக வாக்காளர்களை நீக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அதிமுகவை இந்த அரங்கத்துல இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காரணும்னு பாஜக நாங்கள் மனதார வரவேற்கிறோம் அறிக்கை விட்டுருக்காங்க. அதுதான் சொல்றேன் நானு. உண்மையில் இல்ல அதிமுக பாதிப்பு யார வச்சு அறிக்கை விட்டுருக்காங்க? ஜெயக்குமாரை வச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. அவருக்கு தெரியுமா தெரியாத அப்படி ஒரு அறிக்கை வந்ததுன்றதே தெரியல. அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்க வந்து 8000 பேர்த்த வந்து இறந்தவர்கள் பட்டியல் இருக்குன்னு சொன்னோம். அப்பெல்லாம் இது பண்ணல. இப்ப மட்டும் வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதாவது அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் செய்வதற்கான ஒரு வேலையில பாஜக இறங்க போறாங்க. நாம் வந்து திமுகவுக்காக மட்டும் வேலை செய்ய போறது இல்ல. அதிமுகவும் சேர்த்து வேலை பார்க்க ஒட்டுமொத்தமா ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை வந்து வாக்குரிமை மட்டும்தான். சொத்து இருக்கோ, அவங்க வீடு இருக்கோ, வாசல் இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ, ஓட்டுரிமை மட்டும்தான் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு இது. அதையும் பறிக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து பாஜக அரசு ஈடுபடுது. பாஜக அரசுக்கு துணையோட வந்து தேர்தல் கமிஷன் ஈடுபடுதுன்னா அதற்கு எதிராக ஜனநாயக வழியில் எந்தெந்த வகையில போராடணுமோ எல்லா வகையிலும் போராடி தான் நம்ம வந்து மீட்டெடுக்கணும். இங்க இந்தியா கூட்டணி மட்டும் தான் இதை ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்குது. அதிமுக வந்து வரவேற்றுச்சு. தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல உள்ள நெல் பிரச்சனைக்கு வந்து இது பண்ணிருக்காரு. வேணும்னா அவங்கள கூப்பிட்டு அடுத்து என்ன கான்ஃபரன்ஸ் ஹால்ல பார்க்க போறாரான்னு. தஞ்சாவூர் நெல் பிரச்சனையில ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய அரிசியும் வந்து கொள்முதல் எடுத்துக்கணும், அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டது யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை ஒட்டி தானே இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒன்றிய குழுவை அனுப்பி இருக்கீங்க. ஆனா அந்த அரசாங்கத்து மேலேயே வந்து நீங்க வந்து நெல் கொள்முதல் எடுத்துக்கல. நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய கான்செப்ட் கொண்டு வந்ததே கலைஞர். இல்ல ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை கொள்முதல் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள வராது. நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு ஒன்றிய அரசாங்கத்தை. 22% இன்னைக்கு வந்து ஒன்றிய குழு வந்து ஒவ்வொரு ஊரா வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கத்து மீதே வந்து சரியா கொள்முதல் பண்ணலன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஒரு இதை விற்கிறது இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கு. எடப்பாடியாவது அங்க உடம்ப நவுத்திட்டு போனாரு. நீ எங்க இருந்த 30 நாள்? எடப்பாடி சொன்னதுல ஒரு பொய் இருக்கு. அந்த லேடி வந்து அறுவடையே பண்ணாம என்னோட நெல்லெல்லாம் அங்க கடந்திருக்குன்னு பொய் சொன்னத அத வந்து டெப்டி சிஎம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு உடனே தான் அவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க செட்டப் தாங்க பண்றது. ஒரு அந்த பொங்கல் பையில ஏடிஎம்கல ஒரு ஒரிஜினல் விவசாயி இல்லையா, அவனை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? அதுக்கு கூட ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் கூட்டு வந்தா நீ வந்து எடப்பாடி ஏன் தொடர்ந்து விவசாயின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய உளவியல். விவசாயினா நீ என்ன கூலி விவசாயியா, பண்ண அடிமையா? இல்ல நீ வந்து ஒரு பண்ணையாரா இருந்திருக்க. நீ வந்து விவசாயம், நீ வந்து ஆராசாவை என்ன சொன்ன, உன் புண்பலான என் புண்பலான நான் விவசாயி. அதுல என்ன அப்சல்யூட்டா வந்து ஒரு காஸ்ட் கார்டு எடுக்கிறாரு. அவரோட பின்புலம் என்ன? அவர் ஒரு வக்கீல். அவர் படிப்படியா அரசியல உயர்ந்து அவர் வந்து இது வரைக்கும் போனவரு, ஒன்றிய அமைச்சர். தமிழ்நாட்டிலே எங்க பின்புலம் என்ன? சசிகலா காலில் விழுந்து ஏதாவது பச்சையா வர அவரு விவசாயிங்கிறதுல நெல்லு ஒரு வீடியோ நேற்று போட்டு விட்டாங்களே, நெல்லு எப்போ நடுறது, எப்போ வளரும், எவ்வளோ நாள் ஆகும், அது அறுவடை பண்ணுறது எவ்வளோ நாள், அப்போதான் நெல்லை பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காரு. இந்த வீடியோ அந்த வீடியோவும் வந்திருக்கு. ஏன்னா இவர் விவசாயம் சொன்னா இவருக்கு தெரிஞ்ச ஏரியாவில் இவருக்கு அது கரும்பு விவசாயம் இது மாதிரியான விவசாயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நெல் சாகுபடி பண்றது தெரியல. ஒரு முழுமையா ஒரு கற்றறிந்த எல்லாம் தெரிந்த ஒரு இது மாதிரிலாம் ஒரு சீனை போட்டுட்டு இருக்காரு. இல்ல எதுவும் ஒரு ஸ்டில்லுகள் கூட பார்த்தது இல்லையா? இவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்தா மாதிரி ஒரு ஏறு பிடிச்ச மாதிரி கூட ஸ்டில்லு பார்த்தது இல்லையா? நான் வந்து ஆட்டை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆடு மாடுங்க படத்தோட போட்டு சாணி அல்றது, பால் கறக்கிறது எல்லாத்தோடய ஒரு வீடியோ போட்டு ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறப்ப அது மாதிரி உங்ககிட்ட அந்த மாதிரி கூட எந்த ஆதாரமும் இல்லையே. சரி, திரும்பி எஸ்ஐஆருக்கு வருவோம். எஸ்ஐஆர்ல நம்ம எப்படி இதை அப்பப்போ வெரிஃபை பண்ணணும்னு வேணா ஒரு குட்டி வீடியோவை ஆனியன் ரோஸ்ல பண்ணுவோம். எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இந்த எபிக் நம்பரை வச்சு சரியா தப்பான்னு பாக்குறதுன்றத ஒரு பேக்கேஜ் வீடியோவை போட்டு தேர்தல் வரைக்கும் ஒரு நிமிஷம் தேர்தல் வரைக்கும் மக்கள் உஷாரா இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையாங்கிறத வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும். நாளைக்கு போயிட்டு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு என் பேரு இல்ல பீகார்ல என்ன சொல்லிருக்காங்க, அந்த 47 லட்சம் வாக்காளர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஓட்டு போடுறப்பதான் தெரியுமா
ஓட்டு இருக்க பூத்துல போய் தான் செக் பண்ணணும் ஓட்டு இருக்குதா இல்லையா. ஏன்னா அங்கதான் BLA 1, 2 இல்லையே. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்ப இது இங்க எவ்வளவு வந்து- பெரிய ஜனநாயக படுகொலை. ஜனநாயக படுகொலையை அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையத்தை வைத்தே அதன் கரங்களிலே கத்தியை கொடுத்து பாஜக அரசு செய்கிறதுன்றது தான் கொடூரமான விஷயம். இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி அணி சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இவர்களை வந்து இந்த SIR என்பதை மிக கண்காணிக்கணும், மிக கடுமையாக எதிர்க்கணும். அதுவும் முதலமைச்சர் சொல்லிக்கார்ல, ஜனநாயக வழியில எல்லா வழிகளிலும் நாங்கள் வந்து போராடணும்னு சொல்லிக்கார்ல, அதை நம்ம செஞ்சாகணும். மக்கள் மத்தியில் இந்த மழை காலத்துல எதுக்கு வந்து பண்றாங்கன்றதே ஒரு பெரிய இதா தான் இருக்கு. இப்போ வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வீட்டுல. தமிழ்நாட்டில் 40% பெண்கள், இந்திய அளவுல 40% பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. 100% ஆண்கள் வேலைக்கு போவாங்க. அப்போ வந்து பகல்ல வந்து கண்டிப்பாக 100க்கு 40 வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்க. இதுதானே கணக்கு. அப்ப நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியும். ஞாயிற்றுக்கிழமை வந்து எத்தனை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீ பண்ணிட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி நீ வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட முடியும். அப்ப நீ வந்து ஏதோ ஒரு திட்டமிடுறதோட தான் வர. நீ SIRங்கிற பேர்ல இங்க வந்து கொத்து கொத்தாக வாக்காளர்களை நீக்கி, சிறுபான்மை வாக்குகளை நீக்கி, அதிமுக வாக்காளர்களை நீக்கி, திமுக வாக்காளர்களை நீக்கி நீ ஒரு அரசியல் சதி புரிய இருக்கிறீங்க. இதை வந்து திமுக வேடிக்கை பார்க்காதுன்றது 5 நாளைக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வெப்சைட் சைட்ல நம்ம இருக்கா இல்லையா கால் ஆட்டிகிட்டே தான் இருக்கணும். ஆமா, பிப்ரவரி 7 வரையும் இல்ல, எலெக்ஷன் 4 வரையும் மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க உங்களுக்கு பேர்ல இருக்க சொத்துக்கள் கூட பறிமுதல் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை, நீங்க இந்திய குடிமகன் இல்லைன்னு ஆக்கி விட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து இப்போ இங்க வந்து 2ஆம் தர குடிமக்களாக ஒரு அகதிகளாக சொன்னாங்க பார்த்தீங்களா, CAA கொண்டு வரும்போது NRCக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலைகள்லாம் கட்டப்படும்னு. அதை இப்பவே அனுப்புறதுக்கான வேலையெல்லாம் வட இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு வீடுகள் இடிச்சிட்டு இருக்காங்க, புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு நிலைமை ஒரு புல்டோசர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மனிதனுக்கு வாக்குரிமை இல்லைன்னு ஆக்கிட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி சொத்துரிமை இருக்க முடியும் இந்த நாட்டுல? இந்த நாட்டுல இந்தியனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதான். இந்தியாவில பிறந்து இந்தியாவிலே வளர்ந்துருமா, நீ இந்தியனே கிடையாதுன்னு திடீர்னு வந்து சொல்லுவாங்க. அவன் எங்க தான் போக முடியும்? அதான். மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி சக்தி திருமகன் ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கதற ஆரம்பிச்சிட்டா, அதனால கொண்டாடுறவங்க கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். Back on the track for a little greenback.